ஹலோ குக்ஸ்டர், வெல்கம் பேக் டு இன்னொரு குக்கிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் சுக்கா தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கட்டத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்லேயோ இதுலேயோ இது மாதிரி கொஞ்சமாக அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக நம்ம 1/4 கிலோ சிக்கன் தாங்க எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பவுல்லையோ இதுலேயோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஒரு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கரம் மசாலா வந்து சும்மா ஃப்ளேவருக்காக அளவாக ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கேர்டு வந்து ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கீ வந்து சும்மா ஃப்ளேவருக்காக அது வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரைடு ஆனியனை இருக்குல்ல, நம்ம பொரிச்ச ஃப்ரைடு ஆனியனை போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டுருங்க. அதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டு அதை கொண்டு போய் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ மேக்னேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1 ஹவர் மேக்னேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அது நம்ம பொரிச்ச வெங்காயம் இது இருக்குல்ல, எண்ணெய் இருக்குல்ல, அதிலேயே போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா சுண்ட விட்டுக்கப்புறம் அதை ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்போ திரிஞ்சு வரப்போ இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு ஹை ஃப்ளேமில் வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. அந்த நல்லா அதெல்லாம் வறண்டு போய் நல்லா அந்த இதான் வாட்டரிஷ்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கா கன்சிஸ்டன்சியில் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக அமர்க்கலமாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.